0 to 1 million சீரிஸ்ல இன்னைக்கு வந்து பண்ணா டே 6 நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணணும் தெரியல அப்படின்னா ஸோ டே 1ல இருந்து பார்த்துட்டு வாங்க, நீங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு பிகினர் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வந்து பண்ண ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எப்படி உங்களோட ஆன்லைன் பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணும், எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டே 6ல என்ன லேர்ன் பண்ண போறோம்னா உங்களோட ரெவன்யூ எப்படி வந்து பண்ணா டபுள் ஆகணும். ஸோ உங்களோட ரெவன்யூ வந்து பண்ணா கம்ப்ளீட்டா எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நான் காமிக்கிறேன். அந்த ஸ்கேல் பண்றதுக்கு என்னென்னலாம் டூல்ஸ் தேவைப்படுது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி டூல்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கு எந்த ஒரு கோடிங்கும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படி நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்றோமோ அதுதான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. பட் எப்படி உங்களோட ரெவன்யூ டபுள் ஆகணும், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தான் லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ என் பேர் வந்து முகமது சஃபி, ஆன்லைன் ஸ்கில் கோச். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் காமிக்கிறேன். பிகாஸ் நம்ம டே 1ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி டே 1ல இருந்து பார்க்காதவங்க ஸோ டே 1ல இருந்து பார்த்துருவாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிட்டி இருக்கு. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். உங்களோட ரெவன்யூ வந்து பண்ணால் உங்களுக்கு பேக் எண்டில் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீசஸோ நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா உங்களோட ரெவன்யூ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மூலியமா ஸ்கேலபிலிட்டி பண்ணலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு WA சென்டர் அப்படிங்கிற ஒரு டூல்ஸ் இருக்கு. நீங்கள் டைரெக்டாக ஒரு 1000 லீட்ஸ் இருக்கு, இல்லை 10,000 லீட்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த WA சென்டர் மூலியமா நீங்கள் ப்ராட்காஸ்டிங்கிறது அனுப்பலாம். ப்ராட்காஸ்டிங் அனுப்புறதுக்கு அவங்க உங்களோட நம்பர் சேவ் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க நம்பர் சேவ் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங்கிறது அனுப்பலாம். ஸோ அதுக்கு எப்படிங்கிறது நான் ப்ராக்டிக்கலாக லேட்டராக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க, என்னென்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்ட்டு. ஒன்ஸ் நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ப்ராக்டிகல்ஸ் புரியும், என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் வாட்ஸ்அப் சென்டருங்கிறது பண்ணா கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூல். அண்ட் செகண்ட் வந்து பண்ணா கல்லா பாக்ஸ். அந்த கல்லா பாக்ஸ் வந்து பண்ணா ஒரு கம்ப்ளீட்லி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயின் டூல். இந்த டூல் வந்து பண்ணா பெய்ட் டூல் வரும், ஃப்ரீ கிடையாது. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வரும். இந்த கல்லா பாக்ஸ் வந்து பண்ணா நியர்லி ஒரு 2000 சம்திங் கிட்ட வரும் பர் மந்த். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சிமிலர் தான். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் தான் அனுப்பணும் அப்படிங்கிற டியூரேஷன்ஸ் இருக்கும். அதே நீங்கள் பெய்டு பண்ணுறப்போ கம்ப்ளீட்லி மந்த்லி நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பண்ணால் இன்டராக்ட். ஜியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜியோ வந்து பண்ணால் நம்ம எல்லாரும் ஒரு சிம் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறோம், ரிலையன்ஸ். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் இன்டகிரேஷன்ஸ் பண்ணி இன்டகிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டூல் இருக்கு. அந்த டூலை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராட்காஸ்டிங்கிறது அனுப்பலாம். கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன்ஸ்ங்கிறது வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம். இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறத ப்ராக்டிக்கலாக டேட்டில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸை அனலைஸ் பண்ணேன். தென் செகண்ட் வந்து பார்த்தா பிசினஸ் ஸ்கேல் பண்ணக்கூடிய டூல் இமெயில் மார்க்கெட்டிங். இந்த இமெயில் மார்க்கெட்டிங் எடுத்தீங்கன்னா கன்வெர்ட் கேட் இருக்கு, ஏவெப் இருக்கு, மெயில் ஷிம்ப் இருக்கு. இது எல்லாமே வந்து பண்ணா இமெயில் சீக்வன்ஸ் ஃபாலோ அப் பண்றதா இருக்கட்டும், இல்லை நீங்க ஏதாவது ஒரு கான்டென்ட் வேல்யூஸை நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, ஒரு 1 lakh லீட்ஸ்க்கு நீங்க இன்ஸ்டன்டா சென்ட் பண்ணணும், இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கன்வெர்ட் கிட், ஏவெப் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் பண்ணா கன்வெர்ட் கிட். இது ஃப்ரீ டூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே வந்து பண்ணா நீங்க வந்து லீட்ஸ் 1000 லீட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் கிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கன்வெர்ட் கிட் பர்ஃபெக்டாக இருக்கும், யாரோனா யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். தென் தேர்ட் வந்து பண்ணால் SMS மார்க்கெட்டிங். SMS மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக வந்து பார்த்தா உங்களோட வெபினாராக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஒரு லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா SMS மார்க்கெட்டிங் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தா SMS ஹாரிசான் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இனிஷியல் பீரியட்ல ஒரு n நம்பர் ஆஃப் லீட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஃப்ரீ SMS நீங்கள் அனுப்பலாம். SMS அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நமக்கு நார்மல் டெக்ஸ்ட் வருது இல்லையா SMS, அந்த SMS வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ரிமைண்டர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பண்ணால் ப்ராடக்ட் லான்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணால் ஒரு பெனிஃபிட், ஏதாவது ஒரு ஆஃபர், தீபாவளி ஆஃபர் சம்திங், ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆஃபர் கூப்பன் கோட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இது எல்லாமே SMS ஹாரிசான்ங்கிற ஒரு டூல் பர்ஃபெக்டாக இருக்கும். SMS மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய ரிமைண்டர்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஆஃபர் ஏதாவது நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, இல்லை தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபருங்கிற கொடுக்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு SMS ஹாரிசான் இருக்கும். இது வந்து ஃப்ரீ இனிஷியல் பீரியட்ல இருக்கு, பெய்டும் இருக்கு. ஓகே, என்ன கேட்டிங்கன்னா இனிஷியல் பீரியட்ல ஃப்ரீ யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஒரு சம்திங் ஒரு 30 பைசா சம்திங் நினைக்கிறேன். ஒரு SMS நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா 30 பைசா சம்திங் இருக்கும். ஒரு 100 SMS நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கீங்க, லீட்ஸ் வச்சுக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் IVR கால்ஸ். ஸோ ரெக்கார்டட் IVR கால்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஏர்டெல்ல இருந்து பண்ணால் ரெக்கார்டட் வாய்ஸ், ஹியூமன் பேச மாட்டாங்க, ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து பண்ணால் பேசுவாங்க.
ஸோ அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணால் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் லான்ச் பண்ண போறீங்கன்ற கஸ்டமர் லீட்ஸ்க்கு வந்து பண்ணால் ரிமைண்டர் கால்ஸ் அனுப்பலாம், இல்லை வெபினார் ரிமைண்டர் கால்ஸ் அனுப்பலாம். இல்லைன்னா வந்து பண்ணால் ஒரு ப்ரீ லான்ச் ஆஃபர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ப்ரீ லான்ச் கால் ஆஃபர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணக்கூடிய டூல்ஸ். இது எல்லாமே நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ, ஆன்லைனுக்கு தகுந்த மாதிரி எப்போ யூஸ் பண்ணுறோமோ, எப்போ அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற ரெவன்யூங்கிறது உங்களுக்கு டபுள் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணும்போது நான் அடுத்த வீடியோஸில் நான் காமிக்கிறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தென் 5th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 7ல் என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா, ஹவு டு கிரியேட் அ செல்லபிள் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது நான் டே 7ல். ஓகே, ஸோ மறக்காம கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே 1 பார்க்காதவங்க ஸோ டே 1 பார்த்துட்டு வாங்க. நான் பிளே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளே லிஸ்ட் பிரகாரம் 1 by 1 பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இதுதான் மேஜராக வந்து பார்த்தா உங்களுடைய ரெவன்யூ ஸ்கேல் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான டூல்ஸ். இந்த டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண போறீங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தா ரேட் வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜ் மூலியமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா 40% கன்வர்ஷன் 30% கன்வர்ஷன் வரணும். அதுக்கேற்ற டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupeesக்கு நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, எப்போ உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, பிகாஸ் நான் சொல்லக்கூடிய அந்த டூல்ஸ் வழியாக உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, மக்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ஸ்கேலே ஆகுது. ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சின்ன சின்ன டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பண்ணால் இன்னைக்கு ஃப்ரீ டூல்ஸும் அவைலபிள் இருக்குது, பெய்ட் டூலும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர் ஆன்லைன் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் உங்கள் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் பீரியடில் ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. WA சென்டர் வந்து பண்ணால் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூல். நீங்கள் தாராளமாக வந்து பண்ணால் நீங்கள் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து பண்ணால் சென்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு 1000 லீட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா 1000 லீட்ஸ் வந்து பண்ணால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ரிமைண்டருக்கு அனுப்பலாம். கஸ்டமருக்கு உங்களோட ப்ராடக்டே தெரியல அப்படின்னா மக்கள் வந்து பண்ணால் ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன டூல்ஸ். ஓகே, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. டே 7 நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே.